மக்களே, இது தேர்தல் திருவிழா. தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான். ஆனா நாங்க டெல்லியில பாஜக கிட்ட தான் தொகுதி பங்கீடு தொடர்பா பேசுவோம்னு எடப்பாடி தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருத்தரா டெல்லிக்கு போக, டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்தா என்ன தப்புன்னு கேள்வி கேட்டிருக்காரு பாஜக உடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தர். தொகுதி பங்கீட்ட எங்க பேசுறதுனே தெரியாம கூட்டணி தலைவர்கள் எல்லாம் கன்ஃபியூஷன்ல இருக்க, காசிமேட்ல மீன் வித்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க அதிமுகவை சேர்ந்த நடிகை ஒருத்தங்க. பால்வாடி இயக்கத்துக்கு பவள விழா இயக்கம் பாடம் புகட்டும்னு பேசியிருக்காரு அமைச்சர் ஒருத்தர். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். அதெல்லாம் என்ன தவறு இருக்குங்க? பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலில் பாடம் சொல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னதான் தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொன்னாலும், கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்ட அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில நடத்துறதுக்கு பதிலா எல்லா தலைவர்களும் டெல்லிக்கு போய் நடத்துறாங்க. இதுல ஹைலைட்டே அதிமுக பொதுச் செயலாளரே டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சு தொகுதி பங்கீடு தொடர்பா ஆலோசனை நடத்தியிருக்காரு. தமிழ்நாடு மட்டுமில்ல, பல மாநில தேர்தல் பணியில அமித்ஷா பிஸியா இருக்கிறதால டெல்லிக்கு வந்து அவரை சந்திச்சு ஆலோசிச்சதா விளக்கம் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். தினவல்ல இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே நிறைய அவர்களாம் பல வேலைகள் பழு, ஏன்னா 4-5 ஸ்டேட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா மறுபடியும் நாங்கள் வந்து தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டோம். தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களே எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம். தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சான்னு செய்தியாளர்கள் கேட்க, அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்போ பாஜக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துச்சான்னு கேள்வி கேட்டிருக்காங்க செய்தியாளர்கள். அதுக்கு தமிழ்நாட்டுல தான் கூட்டணிக்கு தலைமைன்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தாவேகாவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலனும் திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்காரு. நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தாவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போலங்கிறது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்லை முழுமையாக நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துடுது, அதிமுக சேர்ந்துடுது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யுது. தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக இருக்குது. அந்த பாஜகவோட தேசிய தலைவர்களை சந்திக்க தான் டெல்லிக்கு போறேன். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே தலைமை பாஜக தான். என்ன ஒரே குழப்பமா இருக்குதுல்ல? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் கிட்ட இப்படி விளக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன். அவர் சொன்னதை நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. டெல்லின்னு தான் இருக்கும் களம் அப்படிங்கிறாரு. அதிமுக கூட்டணி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி என்றுதான் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில நடக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன். அப்படி கேள்வி கேட்ட நயினாரே, டெல்லியில எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல, கூட்டணி கட்சி தலைவர்கள் எதுக்கு டெல்லிக்கு போனாங்கன்னே தெரியலன்னு பேசியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் டெல்லிக்கு போறாங்க. அதுல என்ன தவறு இருக்குங்க? இதுல என்ன தவறு கண்டுபிடிக்கிறாங்க? இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை. டெல்லியில் போய் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? இல்லைங்க, ஒரே நிமிஷம். ஏன் தலைமையிலத்தில் நடத்தலாமே? அதை ஒன்றும் தவறு இல்லை. அதாவது நான் அங்கே டெல்லிக்கு போகலை. தொகுதி
பங்கீடு பேச்சுவார்த்தை டெல்லியில நடக்குமா இல்ல சென்னையில நடக்குமான்னு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கன்ஃபியூஷன்ல இருக்க, நீங்க எங்க வேணாலும் நடத்திக்கோங்க, நாங்க அதுக்குள்ள பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சென்னை ஆர்கே நகர தொகுதியில இருக்கக்கூடிய காசிமேடு மீன் சந்தையில துண்டு பிரசுரத்தை விநியோகிச்சு அதிமுகவுக்கு வாக்கு கேட்டிருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்த நடிகை கௌதமி. அது மட்டும் இல்லாம காசிமேட்ல அவங்க மீன் வியாபாரமும் செஞ்சிருக்காங்க. ராமதாஸ் கூட்டணி பத்தி எப்ப வேணாலும் அறிவிக்கட்டும், அதுக்குள்ள தான் நிக்கிறத தொகுதி மக்கள் விரும்புறாங்களான்னு மக்களை சந்திச்சு கருத்து கேட்டிருக்காரு பாமக எம்எல்ஏவான அருள். சேலம் மேற்கு தொகுதியில தான் நிக்கிறது 100% உறுதின்னு ராமதாஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சு பேட்டியும் கொடுத்திருக்காரு அருள். என்னுடைய மேற்கு தொகுதியில் 5 ஆண்டுகள் நான் செஞ்ச பணிகள் திருப்தியாக இருக்கான்னு கேட்குறேன். ஐயோ எப்பா யாரும் செய்யாத மாதிரி நல்லா பண்ணியிருக்க தம்பிங்கிறாங்க. அப்படின்னா நான் இந்த தேர்தலில் அதுக்கு நன்றி சொல்கிறோம். தேர்தலில் நிற்கணுமான்னு கேட்குறோம். அவங்க நிச்சயமாக நீ தேர்தல் நிற்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சரிக்கா நான் போட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். போட்டியிடுவது என்பது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மக்கள் சேலம் மேற்கு தொகுதி மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய வாழ்த்துக்களோடு போட்டியிடுவது என்பது 100% உறுதி. கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடத்த பல கஷ்டங்கள் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சு உடனே ஒரு காது குத்து விழாவை ஏற்பாடு பண்ணி அங்க வச்சு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டோம்னு தன்னோட ராஜதந்திர பிளானை பத்தி கட்சி கூட்டத்துல பெருமையா பேசியிருக்காரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். 3000 பேரை அழைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்திருக்கிறோம். அதே போன்ற நிகழ்ச்சி கண்டிப்பாக இங்கேயும் நடத்தப்படும். அதெல்லாம் நடத்துகிற போது பல்வேறு சிரமங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா எங்கள் வார்டு செயலாளரோட பேரனுக்கு ஒருத்தர் காதை குத்து வச்சுட்டோம். காதையிலே குத்தி காது குத்து எல்லாமே வச்சுட்டோம். காது குத்தி அவனுக்கு மேடையிலேயே காதை குத்தி வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அது போன்ற ஒரு விழாவை வைத்து அவன் பிறகு அங்கே இருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து பேசியிருக்கின்றோம். ஆகவே வருங்காலத்தில் கண்டிப்பாக நாம் செயல்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். பால்வாடி இயக்கத்துக்கு உரிய பாடத்தை புகட்டுவோம்னு தாவேகாவை மறைமுகமா விமர்சிச்சு பேசியிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு. கொள்கை கோட்பாடு மக்கள் சக்தியை நம்பிதான் களத்துல நிக்கிறதாகவும் மத்தபடி பேய் பிசாச பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டோம்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல் தேர்தலை சந்திக்க வருகின்றவர்களுக்கு 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி வார்த்தை அம்புகள் எதிர்முனையிலிருந்து எப்படி வருகின்றதோ அதே அளவிற்கு திருப்பி பன்மடங்கு அடிக்கின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது என்பதை வருகின்ற காலத்தில் களத்திலே நிரூபித்து காட்டுவோம். கட்சியோட பலத்துக்கு ஏத்த மாதிரி தொகுதி பங்கீட்டுல தொகுதிகள் பிரிச்சு கொடுக்கப்படும்னு நம்பிக்கையா பேசியிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சியோட தலைவர் ஒருத்தர். தொகுதி பங்கீடு எண்ணிக்கை தொடர்பா தவறான செய்திகள் வெளிவருவதாகவும் அது கூட்டணியை பலவீனப்படுத்துற செய்தியா இருக்கிறதாகவும் அவர் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. என்டிஏ அதிமுக தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளிவரும். அதற்கு பிறகே தொகுதி பங்கீடுகள் நடைபெறும். இதற்கிடையே தொகுதி பங்கீடு குறித்து எண்ணிக்கை குறித்து சில தொலைக்காட்சிகளிலே வெளிவரும் செய்தியெல்லாம் தவறான செய்தி, கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கூட்டணியை விரும்பாதவர்கள் கூறும் செய்தியாக இது இருக்கிறது. தொகுதி பங்கீடு பேசும்போது எல்லா கட்சிகளும் தங்களுடைய பலத்திற்கேற்றவாறு மட்டுமல்லாமல் கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சிகளெல்லாம் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் எல்லா கட்சிகளோடும் பேசி சுமூகமான முறையில் எண்ணிக்கை தொகுதியெல்லாம் தீர்வுகள் ஏற்படும். தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அதிமுக நிறைய தொகுதிகளை விருப்ப பட்டியல வச்சிருப்பாங்க. அதனால என்ன, அந்த தொகுதிகளை நாங்களும் விருப்பப்பட்டா அதிமுக கிட்ட கேட்போம்னு பேசியிருக்காரு பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன். அதே சமயம் கூட்டணியில எந்த சிக்கலும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா, அவங்களே விருப்பப்படுகிற தொகுதியில் கேட்கறதுல எந்த விதமான
தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. நீங்கள் திருநெல்வேலிக்கு மாற்றாக மதுரையில் இந்த முறை தேர்தல் களம் காண போறதா ஒரு தகவல் பேச்சுக்கள் அடிப்படையில் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது? அதாவது எங்கே வேணாலும் இருக்கலாம். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்டுகளோட உங்களை தினமும் தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.